hello friends, welcome to Science Research Tamil channel. இப்பலாம் மோஸ்டா எல்லார் வீட்லயும் சமைக்கிறது அலுமினியம் பாத்திரத்துல தான். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த அலுமினியம் பாத்திரத்துல சமைக்கிறது நல்லதா கெட்டதா? இந்த அலுமினியம் பாத்திரத்துல செஞ்ச சாப்பாடை நம்ம சாப்பிடுறதுனால நம்ம பாடிக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் இந்த அலுமினியம் பாத்திரத்தை மோஸ்டா வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சீப்பா கிடைக்கும், பார்க்க சில்வர் மாதிரியே இருக்கும், நல்லா பளபளப்பா இருக்கும், சீக்கிரமாவே சூடாகும். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. இதனாலேயே மோஸ்டா எல்லாரும் இந்த அலுமினியம் பாத்திரத்தை யூஸ் பண்றாங்க. இந்த அலுமினியம் பாத்திரத்துல சமைச்சு சாப்பிடும்போது இந்த அலுமினியமும் சேர்ந்து நம்ம வயிற்றுக்குள்ள போகுது. இதோட எஃபெக்டிவ் உடனே நமக்கு தெரியாது, ரொம்ப லேட்டா தான் தெரியும். ஏன்னா இந்த அலுமினியம் கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள போகும். டெய்லி 1 or 2 மில்லிகிராம் இந்த மாதிரி தான் உள்ள போகும். ஸோ இது ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அலுமினியம் காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட மிக்ஸ் ஆகும். இது ரெண்டும் மிக்ஸ் ஆனா அலுமினியம் ஆக்சைடு கிடைக்கும். இந்த அலுமினியம் ஆக்சைடு நம்மளோட நரம்பு மண்டலத்தை ஈஸியா பாதிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அலுமினியம் பாத்திரத்துல அசிட்டிக் ஃபுட் சமைக்கும் போது அந்த அலுமினியம் ரொம்ப ஈஸியா கரைஞ்சு நம்ம ஃபுட்டு கூட மிக்ஸ் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெமன், தக்காளி, கீரை, டீ, காஃபி, உப்பு இந்த மாதிரியான அசிட்டிக் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அலுமினியம் பாத்திரத்துல சமைக்கிறதுனால அந்த அலுமினியம் வந்துட்டு ஈஸியா கரைஞ்சு நம்மளுடைய வயிற்றுக்குள்ள அதிக அளவுல போகும். இன்னும் எதுல எல்லாம் இந்த அலுமினியம் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் போட்ட நாமளே ஃபுட்டை பேக் பண்ணி எடுத்துட்டு போவோம். இல்லைன்னா அந்த மாதிரி பேக் பண்ண ஃபுட்டை எல்லா இடத்துலையும் சேல்ஸ் பண்ணுறாங்க, அதை வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதுனால அந்த ஃபாயிலில் இருக்கக்கூடிய அலுமினியம் அந்த ஃபுட்டில் வந்துட்டு கலக்குது. அதை நம்ம சாப்பிடும்போது அந்த அலுமினியமும் சேர்ந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா கேன்டு ஃபுட்ஸு, கேன்டு ட்ரிங்க்ஸு இதில் எல்லாம் அந்த கேனில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோட்டிங் இருக்கும். அதை நம்ம சாப்பிட்றதுனாலையும் நம்ம வயிற்றுக்குள்ளே அலுமினியம் போகுது. இது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்ஸோட மேலே லேயரில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போலாம் வந்துட்டு அலுமினியம் கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம சாப்பிட்றதுனாலையும் நம்ம வயிற்றுக்குள்ளே அலுமினியம் போகுது. அது மட்டும் இல்லாமல் கேக்ஸு, ஒரு வகையான வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி எல்லா பொருட்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் அலுமினியம் மிக்ஸ் ஆகிருக்கும். அதை நம்ம சாப்பிட்றதுனாலையும் நம்ம வயிற்றுக்குள்ளே அலுமினியம் போகுது. பட் இது எல்லாத்தை விடவும் மோஸ்ட்டாக நம்ம சமைக்கிற பாத்திரம் மூலமாக தான் நம்மளோட உடம்புல அதிகமான அலுமினியம் சேருது. இப்போ இந்த மாதிரி வயிற்றுக்குள்ள போற அலுமினியம் நாளடைவில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் உண்டாக்கும்னு பார்த்தீங்கன்னா குடல் வீக்கம், தோல் வியாதி, வாயு, அல்சர், செரிமான பிரச்சனை, வயிற்று எரிச்சல், டேண்ட்ரஃப், அல்சைமர் போன்ற மூளை சம்பந்தமான நோய், ஷார்ட் டைம் மெமரி லாஸ், கிட்னி அஃபெக்ட் பண்ணுறது, எலும்பு வீக் ஆகுறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை உண்டாக்குது. ஸோ எல்லாருமே இந்த அலுமினியம், நான்ஸ்டிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி பாத்திரங்களை சமைக்கிறத விட மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மண் பாத்திரத்தை விட மற்ற எல்லா வகையான பாத்திரமுமே ஏதோ ஒரு வகையில் நம்ம உடம்ப பாதிக்க தான் செய்யுது. ஸோ நம்ம மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றத ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.